இல்லை இப்பயும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கரின் புகழை குறைக்கும் ஆரிய முயற்சி நடைபெற்று வருகிறது. தவறான தகவல் பரப்பும் விஷம செடியை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வரைவு குழுவின் தலைவராக பிரபல சட்ட மேதை புரட்சியாளர் B.R. அம்பேத்கர் அவர்களது ஒப்புவமையற்ற ஒத்துழைப்பிலும் சட்ட அறிவிலும் குழுவில் உள்ள பலரது கருத்துக்களையும் அலட்சியம் செய்யாமலும் அவற்றை உள்வாங்கியும் தனது லட்சியங்களுக்காக எவ்வித இழப்பும் ஏற்படாத வண்ணமும் ஒரு சர்க்கஸ் வித்தை வித்தகர் புலி வாயில் தலையை விட்டு மீளுதல், கூண்டுக்குள் விரைந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுதல் மூலம் மக்களை வியக்க வைக்கும் திறனாளியாக இருப்பது போன்று செயல்பட்டு அவருக்கு வரைவு குழுவில் இருந்த உயர்ஜாதி உணர்வாளர்கள் முதல் பல்வகையாளர்களின் எதிர்ப்பு இருந்த நிலையிலும் அவர் ஆற்றிய பணியின் சிறப்பு, ஆற்றல் உலக புகழ் பெற்றதாகும். டாக்டர் B.R. அம்பேத்கர் புகழ் உலகளாவிய வரலாற்றில் வைர வரிகளாக ஒளி வீசுகின்ற நிலையில்தான் பொறுக்காத ஆரியம் அனைத்து அழிக்கும் மகா வித்தைக்காரர்களின் விதைக்காது விளையும் கலனி அல்லவா ஆரியம், அண்ணா சொன்னதைப் போல என்ற சொற்றொடரை சுட்டிக்காட்டி ஆசிரியர்கள் அறிக்கை எழுதியிருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றிய விளக்க குறிப்பிடாளர் கமாண்டேட்டர்ஸ் என்ற பெயரில் வியாக்கியானம் செய்வோர் சிலர் புதுவகை பிரச்சாரத்தினை செய்து அம்பேத்கர் புகழை மறைக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை அவர் எழுதி முடிக்கவில்லை. அதற்கு முன்பே B.N. ராவ் ICS இவர் ஒரு கொங்கணி மொழி பேசும் சரஸ்வதி பார்ப்பனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த B.N. ராவ் அவர்கள் ஒரு சட்ட நிபுணர், அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு ஆலோசகராக பிரிட்டிஷ் அரசு காலத்திலே 1946 நியமிக்கப்பட்டு அதனை தயாரிக்கும் பணியினை ஏற்று செய்தார் என்று தொடங்கி இந்த விஷம பிரச்சாரத்திற்கு சன்னம முறையில் தொடக்கம் செய்ய ஆரம்பித்துள்ளனர். சட்ட நிபுணர் P.N. ராவ் அவர்கள் சிவில் அதிகாரியாகத்தான் இந்திய அரசாங்கத்தில் பணிபுரிந்தவர். அவரிடம் அப்போது அந்த பணியை அந்நாளைய பிரிட்டிஷ் அரசு விட்டதற்கு முக்கிய காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னோடியான 1935 சட்டம், இந்தியன் ஆக்ட் ஆஃப் 1935 எழுதுவதற்கு அமைக்கப்பட்ட அலுவலகத்தில் அந்நாளில் உதவியவர் என்பதால் தான். அந்த அடிப்படையில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு 1946 அரசிய நிர்ணய சபை மூலம் உருவாக்கும் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்கு மூளையாக பயன்படும் ஒரு வரைவை ஒர்க்கிங் டிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய தயாரித்து கொடுத்தவர் என்பதை நாம் மறைக்கவோ மறுக்கவோ இல்லை. அது ஒரு பொது குறிப்பான வரைவு, ரஃப் டிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய பொது குறிப்பான வரைவு. ஆனால் டாக்டர் B.R. அம்பேத்கர் அதற்கு தமது ஆளுமை, ஆற்றல், சதை, இரத்தம் என எல்லாம் தந்து அதில் அரசியல் உரிமைகளை மக்கள் தங்களுக்கு தாங்களாகவே தந்து நாட்டின் மக்களாட்சி, இறையாண்மை மக்களிடையே உள்ளது என்பதையும் சமதர்ம ஆட்சியாக, ஜனநாயக குடியரசாகவே நீட்டிக்கும் என்று பதிவு செய்து பீடிகை என்று சொல்லக்கூடிய முகப்புரையை பிரியாம்பிள் சிறந்த அடுக்கட்டுமானமாக்கிவிட்டார். அவர் முழு சுதந்திரத்துடன் இயங்க முடியாது, இவற்றை சாதித்தது பற்றியும் பலவற்றை அவர் எண்ணிய போதும் முழுமையாக இயற்ற முடியாத நிலையில் இருந்ததை குறித்தும் நாடாளுமன்றத்திலேயே 1954 அவர் பதிவு செய்திருக்கிறார். ஒரு முறை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை தயாரித்து முடித்த பிறகு எப்படி அரசியல் கருவேப்பிள்ளை ஆக்கப்படும் வேதனைப்படும் நிலை தனக்கு ஏற்பட்டது என்பதை மிகுந்த விரக்தி கலந்த வருத்தத்துடன், இந்த நாட்டில் ஒரே ஒரு கூட்டம் அறவே தங்களது ஏகபோகத்தை காட்டினாலும் கூட அவர்களுக்கு ஒரு பாரதம் தேவைப்படும் போது வியாசர்தான் தேவைப்பட்டார். அதே போல் ராமாயணம் தேவைப்பட்டது, வால்மீகி என்ற வேடர் தேவைப்பட்டார். அரசியலமைப்பு சட்டம் தேவைப்படும் போது ஓர் அம்பேத்கர் தேவைப்படுகிறார் என்றார். உலக புகழ் பெறுகிறார். ஆனால் உள்ளூரில் ஆரிய இருட்டடிப்புக்கு ஆளாகினார். ஒப்புக்கு படம் காட்டி வாக்கு வங்கிக்கான ஒருதலை என்பது போல காட்டினார்கள். அவரது புகழை, பெருமையை மெதுவாக பெயர்த்தெடுக்க துவங்கிவிட்டனர்.
என்பதை அனைவரும் புரிந்து பாதுகாப்பு அரணை பலப்படுத்துவதற்கு முன் வர வேண்டும் என்று ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். கீழே ஒரு குறிப்பாக இது குறித்து உச்சநீதிமன்ற மூத்த வழக்குரைஞர் சஞ்சய் ஹெக்டே அவர்கள் எழுதிய விரிவான விளக்கங்களுடன் இந்து ஆங்கில நாளேட்டின் 17/10/2025 நடுப்பக்கத்தில் எழுதிய ஒரு அருமையான கட்டுரையை விடுதலையின் 3ஆம் பக்கத்தில் தந்திருக்கிறோம், அதை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் வாசகர்கள். எனவே ஆசிரியரின் அறிக்கையும் அந்த 3ஆம் பக்கத்தில் வந்திருக்கும் கட்டுரையும் கவனமாக படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தீபாவளி கொண்டாட்டத்திற்கு மனது வைப்பாரா வருண பகவான், குட்டீஸ் வேண்டுதல் என்று ஒரு செய்தியை இன்றைய இனமலர் நாளேடு வெளியிட்டிருக்கிறது. மலையை வருண பகவான் தான் வரவழைக்கிறார் என்ற மூடத்தனத்தை சிறிய பிஞ்சு உள்ளங்களில் நஞ்சு போல் நகைச்சுவை என்ற போர்வையில் பரப்பி அவர்களது மூளையை இளம் வயதிலேயே பழுதாக்கும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டு பழமை பாசியை குழந்தைகள் மூளையில் ஏற்றுவது எப்படி என்று புரிகிறதா என்று இன்றைக்கு ஊசி மிளகாய் என்ற ஒரு பெட்டி செய்தி வந்திருக்கிறது. அந்த பெட்டி செய்தியில்தான் இவர்கள் RSS அமைப்பில் குழந்தை பருவத்திலிருந்து வெறுப்பு, மனித குலத்தை துண்டாடி மதவெறி ஜாதி வரியை வளர்க்கும் பிரச்சார பாடங்களைத்தான் அதன் சாகாக்களில் தொடங்கி பல்கலைக்கழகங்கள் வரை ABVP என்ற மாணவர் அமைப்பிலும் செய்து பிஞ்சுகள் மாணவர்களை ஜாதி மத ரீதியாக பிளவுபடுத்தி தங்களது ஆயுத கிடங்குகளாக கருவிகளாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை பஞ்சம சூத்திர சொரணையற்ற சோற்று துருத்திகள் சரிவர உணர்ந்தால் புரிந்தால் ஆரியத்தின் கூலிப்படையாக்கி அம்புகளாக்கி வம்புகள் செய்ய முனைவார்களா என்று அந்த பெட்டி செய்தியில் கூறியிருக்கிறது. மழை வருவதை பற்றி அறிவியல் பூர்வமாக உறுதி செய்யப்பட்டது. அது பள்ளிகளில் குழந்தைகள் பாடத்திலிருந்தே அந்த அறிவியல் முறையில் வானிலை என்றால் என்ன, மழை எப்படி வரும், அது வருவதற்கான காரணங்கள், சூழல் என்ன என்பது அத்தனையும் அறிவியல் முறையில் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் நிலையில் இவர்கள் மழை வருமா வராதா என்று வானிலை ஆய்வு கூறுவதை ஊடகங்களான தொலைக்காட்சி முதல் தொலைபேசியில் வரை கூறும் நிலையில் இப்படி ஒரு புராண மூட நம்பிக்கை பிரச்சாரமா? இந்த லட்சணத்தில் செயற்கை நுண்ணறிவு AI என்ற அறிவியலும் அவர்களுக்கு சொல்லித் தருவது விசித்திரம் அல்லவா? பழையன கழிதலும் புதியன புகுதலும் இங்கே இந்த புண்ணிய பூமியில் கிடையாது. புது விதி புது பாட்டு, புதியன வருதலும் பழையன இருத்தலும் உருப்படுமா இந்த அஞ்ஞான பூமி? வெட்கம் மகா வெட்கம் என்று அந்த ஊசி மிளகாய் பெட்டி செய்தி வந்திருக்கிறது. மேலும் சில செய்திகளை நாம் விரைவு செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். பாஜக ஆட்சி புரியும் உத்தரப்பிரதேசத்தில் மதம் மாறி மனம் முடித்த இணையர்கள் சட்டத்திற்கு புறம்பாக காவலில் வைத்ததற்காக காவல்துறையினருக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அக்டோபர் மாதத்தில் மட்டும் 3 இடங்களில் சுரங்கம் அமைக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக மெட்ரோ நிறுவனம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்துக்கள் அல்லாதவரின் வீடுகளுக்கு மகள்கள் சென்றால் அவரது கால்களை பெற்றோர்கள் உடைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற மேனாள் உறுப்பினர் பிரக்யா தாகூர் கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. ஊழல்வாதிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வந்த பின்பு வாஷிங் மிஷினில் வெளுப்பது எப்படி, நாட்டின் முக்கிய திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மட்டுமே பெயரிடுவது என்ன மாதிரியான ஆணவம் என ஒன்றிய பாஜக அரசிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஜாதிய பாகுபாடு தொடர்ந்தால் இந்து மத அடையாளங்கள் ஒரு நாள் அழிந்துவிடும் என மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேட்டியளித்திருக்கிறார். அருந்து கிடக்கும் மின்கம்பிகள் அருகில் செல்ல வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு மின்சார வாரியம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 26 இடங்களில் மகளிருக்கான தோழி தங்கும் விடுதிகள் அமைக்கப்பட்டு வருவதாக சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள இலுவா அருங்காட்சியகம் இங்கு மோனலிசா ஓவியம் உட்பட வரலாற்று சிறப்புமிக்க 33,000 கலைப்பொருட்கள், சிற்பங்கள், நகைகள், ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தில் தான் நெப்போலியன் காலத்தில் உள்ள நகைகள் கொள்ளை போயிருக்கின்றன. இன்றைய மருத்துவ தகவல் பகுதியில் மருந்தில்லா மருத்துவ சிகிச்சை பிசியோதெரப்பி குறித்து கட்டுரை வந்திருக்கிறது. அதே போன்று மதுவால் உடலில் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன என்பதையும் இன்றைக்கு செய்தியாக வெளிவந்திருக்கிறது. வாசகர்கள் அதனை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இது போன்ற செய்திகளை பார்த்திடவும் ஆவணப்படம், குறும்படம், பகுத்தறிவு திரைப்படம், குழந்தைகளுக்கான காணொளி, ஆசிரியரின் பேட்டிகள், பொதுக்கூட்ட உரைகள் இவற்றை பார்த்திட
பெரியார் விஷன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.